இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அந்த ரெட் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் நீங்கள் டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் இருக்கீங்களா? கேப்டன் ஜிபி சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போது ஒரு வீடியோ எடிட்டிங் தான். இது வந்து மேஜிக் வீடியோ எடிட்டிங். நீங்கள் சில இதில் பார்த்துருப்பீங்க, வாட்ஸ்அப்லாம் ஒரு வீடியோ வந்திருக்கும் பார்த்துருப்பீங்க. இப்போ நான் ஒரு வீடியோ வந்து உங்களுக்காக நான் ப்ளே பண்ணி காட்டுறேன். அந்த வீடியோ பாருங்கள், பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். இந்த வீடியோ தான் இந்த வீடியோ மாதிரி நம்ம எப்படி நம்மளுடைய வீடியோஸை நம்ம எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்குறோம். பாருங்கள், ஒரு பாக்ஸ்க்குள்ள ஒரு ஆள் போகுது, அந்த பாக்ஸ்லேருந்து அவர் தூக்குறாரு. ஆனால் அவருடைய இது எல்லாம் வந்து மறைஞ்சிருக்குது. பார்க்க நமக்கு ஒரு வித்தியாசமாக ஒரு ஆச்சரியமாக தெரியுது. இந்த மாதிரி எப்படி நம்ம சாதாரண வீடியோ எடுத்து இந்த மெத்தடை மாற்றுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், நம்ம ஏற்கனவே நார்மலாக எடுத்து வச்ச வீடியோ தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவை தான் நம்ம அந்த மெத்தடில் நம்ம மாற்றிக்கிறோம். பாருங்கள், இது வந்து எப்படின்னா நார்மலாக ஒரு வீடியோவை கீழே ஒரு பாக்ஸ் இருக்குல்ல, அதை நீங்கள் ஓட்டை போட்டு இப்படியே தூக்கணும். அப்படியே தூக்கிட்டு அந்த பாக்ஸை நீங்கள் தூக்கி மேலே வீசிடணும். இந்த வீடியோ வந்து நீங்கள் ரெக்கார்ட் பண்ணும்போது உங்களுடைய கேமரா வந்து ஆடாமல் இருக்கணும். அதுக்கு நீங்கள் வந்து ஒரு ட்ரைபேடில் ரெக்கார்ட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு கிளியராக இருக்கும். ஏன்னா ஷேக்னஸ் இருந்துச்சு அப்படின்னா சரி வராது. அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா, இதுக்கு தேவையானது வந்து உங்களுக்கு KineMasterங்கிற ஒரு அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் ஃப்ரீ வெர்ஷன் இருக்குது, பேட் வெர்ஷன் இருக்குது. நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. KineMaster ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி நம்ம வீடியோவை சூஸ் பண்ண போகிறோம். ரெட் கலர் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி மேலே உள்ள ரெட் கலரை நீங்கள் கிளிக் பண்ணதோட வந்து அதுக்கு டைட்டில் கொடுத்துக்கலாம். நீங்கள் மேஜிக்னா மேஜிக் கொடுக்கலாம். நான் இப்போ ஒன்றுமே கொடுக்கல, ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்து நான் உள்ளே போகிறேன். உள்ளே போனதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே கேமராவில் தான் அந்த வீடியோ எடுத்து வச்சுருப்போம். நம்ம அந்த கேமராங்கிற அந்த ஃபோல்டரை சூஸ் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்க வீடியோவை நீங்கள் சூஸ் பண்ணிடுங்க. இப்போ கேமரா சூஸ் பண்ணும்போது அது ஃபோட்டோஸ் வீடியோ எல்லாம் காட்டுது. மேலே உள்ள ரைட்டில் அதை புள்ளியை கிளிக் பண்ணோட வீடியோங்கிறது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வீடியோ மட்டும் காட்டும். நம்ம சூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ தான் அந்த வீடியோ. நம்ம அதை சூஸ் பண்ணிட்டோம். இங்கே ஆட் ஆயிடுச்சு ஒன்று. நெக்ஸ்ட் கொடுக்குறோம். நெக்ஸ்ட் அவ்வளோதான். இது வந்து மியூசிக் அவங்களே கொடுத்துருப்பாங்க. தேவைப்பட ஆட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி ஆட் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட்டு இப்போ நமக்கு லேயரில் வந்து வீடியோ வந்து ஆட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ நீங்கள் எடுத்ததில் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் கட் பண்ணிக்கலாம். தேவையில்லாத பாட்டை கூட இந்த அப்ளிகேஷன்லாம் ஈஸியாக கட் பண்ணிக்கலாம். சரி, நான் அப்படியே அந்த வீடியோ வச்சு உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். வீடியோ நீங்கள் கை வச்சு அசிஸ்டிங் ஆன ஸ்க்ரீனில் அது முன்ன பின்ன போகும். அப்போ இங்கே வந்து நம்ம எந்த பாட்லேருந்து உங்களுக்கு வந்து இது க்ரீன் கலர் ஆட் பண்ணணுமோ அந்த பாட்டை நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணிக்கங்க. பாருங்கள், நான் வந்து கீழேருந்து கொஞ்சம் கை வச்ச மாதிரி கொஞ்சம் தூக்கியிருக்கேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் அந்த வீடியோவை நீங்கள் வந்து திரும்ப டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இதுக்கு வந்து நம்ம ஒரு க்ரீன் ஸ்க்ரீன் எஃபெக்ட் ஆட் பண்ணணும். அதுக்கு நமக்கு ஏற்கனவே நான் வந்து க்ரீன் ஸ்க்ரீனும் ஒரு பிளாக் ஸ்க்ரீனும் வச்சுருந்துருக்கேன். ஒரு இமேஜ் தான் அது. அந்த இமேஜை நான் சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த இமேஜ் நமக்கு இங்கே ஆட் ஆயிடுச்சு. அதை வந்து நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கங்க. நமக்கு வந்து இந்த எந்த லென்த்தில் தேவைப்படுதோ அந்த லென்த்தில் நீங்கள் ரொட்டேட் பண்ணிட்டு அதோட சைஸை கூட்டுறானாலும் சரி குறைச்சாலும் சரி குறைச்சிக்கலாம், கூட்டிக்கலாம். நமக்கு வந்து நம்ம அந்த மனிதனை மட்டும் வந்து இது பண்ணுறதுனால அதை வந்து கொஞ்சம் சின்ன ஆக்கி கூட நீங்கள் கீழே அப்படி இழுத்துவாங்க. ஃபுல்லாக அந்த ஸ்க்ரீனை கீழே கை வச்சு இழுத்துருங்க. நம்ம எந்த அளவு தூக்கி இருக்குமோ அந்த அளவு நீங்கள் அதை வச்சுட்டு இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சாவி சிம்பிள் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி அந்த வீடியோ கொஞ்சம் நீங்கள் மூவ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து அனிமேஷன் ஆட் பண்ணணும். இதை வந்து அதுக்கு பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த க்ரீன் ஸ்க்ரீன் இருக்குல்ல, அதையும் நீங்கள் அந்த வீடியோ லென்த்துக்கு மாற்றிக்கிங்க. எந்த அளவுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு லாஸ்ட் வரையும் இது பண்ணிக்கங்க. இப்போ நான் வந்து சாவி சிம்பிளை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதோட பாருங்கள், நமக்கு ரைட்டில் வந்து ஒரு ப்ளஸ் ஆகி இது கிடச்சிருக்குது. இப்போ நீங்கள் வீடியோ மூவ் பண்ணும்போது அந்த ப்ளஸ் இதுக்கு பற்றிலாம் ரவுண்ட் போட்டு ப்ளஸ் இருக்க பற்றிலாம் இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதோட நமக்கு வந்து ஒரு அனிமேஷன் இங்கே ஆட் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் திரும்ப வீடியோ கொஞ்சம் மூவ் பண்ணிட்டு திரும்ப நீங்கள் சாவியை கிளிக் பண்ணணும். அதே மாதிரி இந்த வீடியோ ஃபுல்லாகவே உங்களுக்கு எங்கெங்கே தேவையோ இந்த க்ரீன் ஸ்க்ரீனை தூக்கணும், சாவியை கிளிக் பண்ணணும், அப்புறம் அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணணும். அப்போது நம்ம ஆடுற அனிமேஷன் கரெக்டாக இருக்கும். இந்த வீடியோ கொஞ்சம் இந்த ஸ்க்ரீனை தூக்குங்க, சாவியை கிளிக் பண்ணுங்கள், அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக அதே நீங்கள் பண்ணுங்கள். ஃபுல்லாக தூக்கிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தூக்கி தான் நம்ம அதை வந்து ஆட் பண்ணணும். இந்த வீடியோ நீங்கள் பொறுமையாக பார்த்தா தான் அது புரியும் உங்களுக்கு. சரியா புரியாட்டி 1க்கு 2 தடவை பாருங்கள்.
கீழே உள்ள அந்த க்ரீன் இமேஜை தூக்குறீங்க, சாவியை கிளிக் பண்ணுறீங்க, அனிமேஷனை கிளிக் பண்ணுறீங்க. கரெக்டாக நம்ம அந்த கையை ஃபுல்லாக மறைகிற வரைக்கும் நீங்கள் இந்த இதை நீங்கள் கொடுத்துருங்க. அந்த இது வரையும் முடிஞ்சு அப்படின்னா நீங்கள் திரும்ப அனிமேஷன் ஆன் பண்ண வேண்டியதில்லை. அதுக்கப்புறம் அந்த வீடியோவை நம்ம வந்து ரெண்டரிங் பண்ண வேண்டியது தான். இப்போது நீங்கள் வீடியோ இது பண்ணி பாருங்கள். நார்மலான ஸ்க்ரீனில் வச்சு நான் கையை வச்சு இழுத்து பார்க்குறேன். நம்ம ஆட் பண்ணது கரெக்டாக ஆயிருக்கான்னு சொல்லிட்டு. நீங்கள் ஆட் பண்ணது கொஞ்சம் தவறாக இருந்தால் கூட நீங்கள் திருத்திக்கலாம். தேவைப்பட்டால் இன்னொரு க்ரீன் ஸ்க்ரீன் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. நமக்கு வந்து இந்த வீடியோவை நம்ம வந்து ரெண்டரிங் பண்ணணும். ரெண்டரிங் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஷேர் ஆப்ஷன் இருக்குது பதில் இருந்தால இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் மேலே சேவ் டு கேலரி இருக்குது, கீழே 3 புள்ளி இருக்குது பாருங்கள். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த வீடியோடைய குவாலிட்டி வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ 2வது ஆப்ஷனை சூஸ் பண்ணுறேன். ஹை டெஃபினிஷன் தான் நமக்கு தேவை. இப்போ வீடியோ நமக்கு எக்ஸ்போர்ட் ஆகும். எக்ஸ்போர்ட் ஆனதுக்கப்புறம் இந்த வீடியோவில் வந்து க்ரீன் ஸ்க்ரீன் மட்டும் தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ அந்த வீடியோ நம்ம திரும்ப ஆட் பண்ணி அந்த குரோமா கீ மூலம் அந்த ஸ்க்ரீனை எடுக்கணும். ஓகே, இப்போதைக்கு நமக்கு வீடியோ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வீடியோ ரெடி ஆகிடுச்சு. நான் பேக்கில் வந்துட்டு திரும்ப நான் வந்து KineMaster அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி நியூ ப்ராஜெக்டே போகிறேன். போய் டைட்டில் ஒன்று கொடுக்காம ஓகே பண்ணுறேன். ஓகே பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு பிளாக் ஸ்க்ரீன் ஏற்கனவே சின்ன பற்றில பிளாக் கலரில் ஒரு இமேஜையும் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்தோம். அந்த வீடியோவில் வந்து ஒரு ஃபோட்டோ கேட்ச் பண்ணோம்ல, அதையும் நம்ம இப்போது சேர்க்கணும். சேர்த்ததுக்கப்புறமா அந்த இதை கொடுத்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக கிடச்சி போயிடும். இப்போ நீங்கள் ஏற்கனவே இதில் சேவ் பண்ணி வச்சுங்க. அந்த ஃபோல்டரை சூஸ் பண்ணுங்கள். நான் வந்து என்னுடைய டவுன்லோடுங்கிற ஃபோல்டரை தான் நான் அதை வச்சுருக்கிறேன். இப்போ இதான் நமக்கு தேவைப்படுறது வந்து ஒன்று பிளாக்கை நம்ம ஆட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நமக்கு தேவைப்படுறது வந்து என்ன அப்படின்னா, பிளாக் சூஸ் பண்ணி நெக்ஸ்ட் கொடுங்க. திரும்ப நீங்கள் இதுக்கு மீடியாவுக்கு போய் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுக்கோங்களா ஃபோட்டோஸ், வீடியோஸ் எடுத்தோம்னா ஃபோட்டோ, அதை சூஸ் பண்ணணும். அது உங்களுக்கு எங்கே இருக்குன்னு தெரியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா கேப்சரில் இருக்குது. கேப்சரில் உள்ள அந்த ஃபோட்டோஸை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்லேயே இருக்குது. ஓகே பண்ணுறோம். அந்த ஃபோட்டோஸ் வந்து அந்த க்ரீன் ஏற்கனவே பிளாக் ஆட் பண்ணிங்களா அந்த அளவுக்கு நீங்கள் அந்த ஸ்க்ரீன் வந்து ஃபுல் பண்ணணும். அப்போ கையை வச்சு இழுத்து வந்தீங்க அப்படின்னா அந்த லைன் தெரியாத அளவுக்கு கொண்டு விட்டுருங்க. முடிஞ்சு இப்போ நீங்கள் இந்த 2 இமேஜையுமே ஒரே அளவுக்கு ரீசைஸ் பண்ணிக்கோங்க. கையை வச்சு இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துடும். நம்ம வந்து இப்போ ஏற்கனவே நம்ம ரெண்டரிங் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா, க்ரீன் எஃபெக்ட் கொடுத்த மாதிரி வீடியோ, அதையும் நீங்கள் ஆட் பண்ணும்போது அந்த வீடியோ இருக்க லென்த்துக்கே நம்ம இந்த 2 இமேஜையும் நம்ம சரி பண்ணணும். பாருங்கள், நம்ம இந்த ஃபோட்டோ வந்து நார்மலாக யாருமே ஆள் இல்லாத மாதிரி இருக்குல்ல. சரி, இப்போ வந்து நம்ம திரும்ப லேயர் போய் மீடியா போய் நம்ம ரெண்டர் பண்ணி வச்சுக்க வீடியோவை எடுக்கிறோம். எக்ஸ்போர்ட்டில் இருக்குல்ல அந்த வீடியோ தான் ஃபஸ்ட்லேயே இருக்கும். ஓகே, இப்போ வீடியோ ஆட் ஆயிடுச்சு. வீடியோவும் நீங்கள் ஃபுல் ஸ்க்ரீன் பண்ணிக்கோங்க. கை வச்சு இழுத்து லைன் தெரியாத அளவுக்கு மறைச்சிருங்க. முடிஞ்சு இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 3 இருக்குது. ஃபோட்டோஸ், 2 ஃபோட்டோஸ், எடுத்த வீடியோஸ். நம்ம எடுத்த வீடியோ பாருங்கள் க்ரீனில் இருக்குல்ல. இதை வந்து நம்ம குரோமா கீ மூலமாக அந்த க்ரீன் ஸ்க்ரீனை ரிமூவ் பண்ணணும். இப்போ பாருங்கள், அந்த ஃபோட்டோ சின்னதாக இருக்குது. நான் அதே சொன்ன மாதிரி பெருசு பண்ணிக்கிறேன். மேலே உள்ள பிளாக் கலர் இமேஜையும் கீழே எடுத்து வச்சுக்கிறது நார்மல் இமேஜையும் வீடியோவோட லென்த்துக்கு சரி பண்ணிக்குவோம். முடிஞ்சு இப்போ வந்து நீங்கள் சென்டரில் தான் நம்ம வீடியோ இருக்குது. வீடியோவை நீங்கள் டச் பண்ணி குரோமா கீயை ஆட் பண்ணுவோம். டச் பண்ணிட்டோம். நமக்கு ரைட் சைடில் இதாக இருக்குல்ல, அதில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா குரோமா கீங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணி மேலே வந்து எனேபிள் ஹைடில் இருக்குது. இதை வந்து ஆன் பண்ணுங்கள். ஆன் பண்ணதுக்கப்புறம் கீழே ப்ளூ கலரில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி நம்ம க்ரீன் கலரை சூஸ் பண்ணிக்கோங்க. ரைட்டில் இருக்க மேலே இருக்க டிக்கை ஓகே கொடுங்க. இப்போது இந்த வீடியோஸ்க்கும் அந்த இமேஜுக்கும் கொஞ்சம் மேட்ச் இல்லாமல் இருக்குது. அதை வந்து நம்ம இந்த 2 இதில் மூலமாக நம்ம கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மேலே அதை கூட்டி குறைச்சி பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட வீடியோ குவாலிட்டி கரெக்டாக தெரியும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த வீடியோவை நீங்கள் கை வச்சு ரைட் லெஃப்ட் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆட் பண்ணுறதுக்கு எஃபெக்ட் கரெக்டானு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சிச்சு அப்படின்னா அவ்வளோதான். இந்த வீடியோ நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு வீடியோ ரெடி. ஒரு மேஜிக்கல் வீடியோ. அவ்வளோதான் நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம கேப்டன் ஜிபி யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம்.